இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல மருந்து குழம்பு, அதாவது இந்த குழம்பு நமக்கு வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சு சளி, ஃபீடிங் மதர்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த குழம்பு போட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நல்ல ஃபீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு மில்க் வந்து செக்ரேஷன் ஆகும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தாலோ தொண்டையில் வந்து சளி இருந்தாலோ அதுவும் சரியாகும், குழந்தைக்கும் சரியாகும் அவங்க சாப்பிட்றதுனால. ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான சமையல் தான், பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து போட்டு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கும்போது சின்னதாக தான் வச்சு வறுக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் நல்லா சின்னதாக வச்சு வறுத்தாதான், இல்லாட்டி மேலே செவந்து உள்ளே பச்சையாக இருக்கும். இப்போ அது கூடவே ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். வந்து நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். நான் வந்து ஊர்லேருந்து வாங்குகிறேன். ஊர்லனா எங்கன்னா உடுமலைப்பேட்டில் ஒருத்தர் இயற்கையாக வந்து நமக்கு எள்ளில் நல்லா எடுத்து மரச்செக்கு எண்ணெய் கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வாங்கிட்டுருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நொர பாருங்கள், இதுதான் ஒரு நல்ல ஒரு அடையாளம். நல்லெண்ணெய் வாசனை, கடலெண்ணெய் எல்லாமே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவரோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். லைட்டாக முக்கால்வாசி வறுபட்ட ஸ்டேஜில் ஒரு 4 மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். இது வந்து மிளகா வத்தலோட காரம் அந்த அளவு இருக்கக்கூடாது, மிளகு தான் இருக்கணும். அதனால் லைட்டாக மிளகா வத்தல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா காரம் சாப்பிடக்கூடியவங்கன்னா இன்னும் 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. சின்ன அடுப்பில் இப்படி சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ வந்து இந்த அளவு வறுபட்டுருச்சு, மிளகு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேலே கெமிக்கல்லாம் இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டு கருவேப்பிலை தவிர மற்ற எல்லாமே நல்லா வாஷ் பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டு இப்போ வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உடனே ரொம்ப வதங்கணும்னு இல்லை, உடனே அணைச்சிடலாம். எண்ணெய்க்கிழங்கு காய் பண்ண ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது அதில் அப்படியே அந்த காயை போட்டுடலாம். இப்போ இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் நல்லா போட்டால் தான் இது வந்து நல்லது. மஞ்சப்பொடி போட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடுதலாக தான் சேர்க்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அளவு பூண்டு, நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு இல்லாமையும் இந்த குழம்பு பண்ணிக்கலாம். பூண்டு சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க பூண்டு இல்லாமல் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே நான் சொன்ன அளவுகளில் போட்டுக்கோங்க. நம்ம வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிற ஐட்டத்தோட இந்த அளவு சுக்கு தட்டி போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு நல்லா செவந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். வந்து நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே விட்டுடலாம். விட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கணும். அந்த புளி வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த அளவு வெல்லம், இதை வந்து போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெல்லம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால இதோட இதை நம்ம சேர்க்கணும்.
நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டா இந்த குழம்போட ஒர்க் முடிஞ்சது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்பு வந்து கை கால் வலிக்கு, உடம்பு அசதியாக இருக்குந்தா இந்த மாதிரி மிளகு சுக்கெல்லாம் சேர்த்து நம்ம பூண்டு எல்லாம் சேர்த்து குழம்பு பண்ணி ஒரு நாள் சாப்பிட்ணும். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு குழம்பு பொடி தான் நான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த பொடி வாசனை போகிற வரைக்கும் மூடி வைக்கலாம்.